டேலண்ட் அதே போது வெளியோட ஆக்டிங் பண்ணு. டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும், வெறியோட ஆக்ட் பண்ணேன். ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். நான் போயிடுவேன், நான் சொன்னேன் நான் போயிடுவேன், அவ கையை பிடிச்சி அவ தான் கூட்டிட்டு வருவா. சிங்கிள் ஷாட்டு, லாஸ்ட் ஷாட்டு, பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது அவங்க பக்கத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபீல் அந்த ஒரு அழுகிற ஷாட் அது. சான்ஸ் கொடுத்தா தான் ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு நான் ஆக்டிங் ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயம் எனக்கு பேரியராக நிறைய விஷயம் இருந்தது. லைக் ஸ்கின் டோனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து முன்னாடி வச்சாங்க. அப்போ அந்த கேட்டை நான் உடைச்சேன். அவங்களுக்கு பயங்கர ஆசை, எனக்கு நடிக்க வரும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. என் ஜோடியை நான் பார்த்துக்கிறேன் போமா. சினிமா நான் உடைச்சேன். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம்தான் பவிக்கு வந்து அவங்களுக்கு அவங்க டேலண்ட்டை வந்து அவங்களுக்கு பயங்கர ஆசை, எனக்கு நடிக்க வரும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு அவங்க அடிக்கடி என்னது சொல்லுவாங்க, நான் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லா இடத்துலையுமே எனக்கு கேபிமா கொடுக்க மாட்டாங்க, நான் இவங்களுக்கு முன்னால் வரணும் கேபிமான்னு பவி எப்போதுமே சொல்லுவாங்க அது. ஸோ அதனால இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வெளியே வருவாங்க. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட பிரதிபலிப்பு, அது நிறைய விஷயங்களை மாற்றும். ஸோ அதனால் பண்ணுற முதல் விஷயம் வந்து ஒரு விதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு, அதனால் முதல் விதை வந்து பவி. பவித்ரா எப்படி இருந்துச்சு இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது? ஹீரோயின் பவித்ரால நீங்கள் இப்போ எங்கள் வீட்டில் தான் இருப்போம் எப்போதுமே, ஜாலியாக இருந்தது தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் போது வெளியோட ஆக்டிங் பண்ணு. டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும், வெறியோட ஆக்ட் பண்ணேன். உங்க டேலண்ட் கண்டிப்பா இப்ப எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு அந்த குட்டி பாப்பா கூட எப்படி கனெக்ட் இருந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சு அவங்க கூட ஜாலியா இருந்துச்சா? சேட்டதான். சிரிக்க வச்சு ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் சிரிக்க வச்சுக்குவாங்க அழகா. நான் இப்போ நம்ம ஒரு ஷார்ட் இது பண்ணும்போது ஒரு மாண்டேஜாக தான் இந்த சாங் ஃபுல்லாகவே இருக்கும். ஓப்பனிங் அண்ட் ஃபினிஷிங் மட்டும்தான் ஒரு ஸ்டேஜிங் பண்ணி ஒரு சின்ன ட்ராமா இருக்கும். சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் அவங்கள நான் பாடு ரேண்டமாக ஒரு ரோட்டில் நடக்க விட்டுருவேன், ஒரு பீச்சில் வந்து போய் மணல் கட்டி விளையாடுங்க அப்படின்ட்டுருவேன். ஸோ மணல் கட்டி விளையாடுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப போய் அவங்கள்ட்ட வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 பேருமே குழந்தைங்க என்ன பண்ணாலும் அழகாக இருக்கும். அந்த இடத்துல கேமரா வச்சா அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஜஸ்ட்டு கேமரா வச்சுட்டு லித்து நீ மணல் கட்டு, நீ வந்து மணல் எப்படி கட்டணும்னு சொல்லு பவி அப்படின்னு தான் சொல்லி வைப்போம். அவங்க மணல் கட்டுவாங்க, பவி வந்து இப்படி கட்டு அப்படி கட்டு அப்படிம்பாங்க. ஸோ அவ வந்து கட்டிகிட்டே இருக்கும்போது அவளே என்துவாய் ஒரு முத்தம் கொடுப்பா. ஸோ இந்த முத்தத்தை கேட்ச் பண்ணுவோம். இது இவங்களுக்குள்ளேயே அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க அழகா. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நான் இவங்க 2 பேருமே ஃப்ரீயாக விட்டுருவோம். நாங்கள் ஏதாவது ஷார்ட் பார்க்க போகணும், லொக்கேஷன் பார்க்க போகணும் போயிடுவோம். இவங்க 2 பேரும் நடக்க வச்சுருவேன். இவங்க 2 பேரும் ஜாலியாக இவங்களுக்குள்ள பயங்கரமாக கெமிஸ்ட்ரி. ஏன்னா அம்மா மகள் கெமிஸ்ட்ரிங்கிறது தான் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்களே ஒர்க் அவுட் பண்ணி பயங்கரமாக பண்ணாங்க. முன்னாடி நான் போயிடுவேன், நான் சொன்னேன் நான் போயிடுவேன், அவ கையை பிடிச்சி அவ தான் கூட்டிட்டு வருவா. அழகா இருக்கு. எனக்கு இவங்க கூட நல்லா கனெக்ட் ஆகுது. அவங்க பேசுறது ஈஸியா நமக்கு புரியுது. இந்த இன்க்ளூசிவிட்டிங்கிறது பீப்புள் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. இப்போ இவங்க ஆக்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா
இவங்களை வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நம்ம பிரேக் பண்றோம், which is really hard and which is really appreciable. சிங்கிள் ஷாட்டு, லாஸ்ட் ஷாட்டு, அவ பெட்லேருந்து எந்திரிக்கும் போது அவங்க பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபீல் அந்த ஒரு அழுகிற ஷாட். அது சிங்கிள் ஷாட்டில் கிளிசரின் போடாமல் அவங்க ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஏன்னா கிளிசரின் தேவைப்படும் சில நேரம், கண்ணில் தண்ணி வராது, அது எமோட் பண்ணது ஃபீலிங்கை கொண்டு வந்து ஒரு ஆக்டர் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறங்கள. நான் ஜஸ்ட்டு பவி, இது உன்னோட ப்ராஜெக்ட், இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராஜெக்ட் வேணும் நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இது உனக்காக வந்து பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த சீனில் நீ நினச்சி பண்ண, எனக்கு மெசேஜ்லாம் பண்ணுவல நிறைய பேருக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணணுன்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொன்னேன். ஒரே ஷார்ட் கிளிசரின் போடாமல் அழுதாங்க பர்ஃபார்மர். அப்போ அவங்களுக்கு நம்ம ஏன் புரிய வைக்க முடியாதுலாம் கிடையவே கிடையாது. அவங்கள தாண்டி யாராலுமே சூப்பரா புரிஞ்சுக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அவங்களோட கிளாரிட்டி வந்து நமக்கு இருக்காது, ஒரு ஃபீல் அது உண்மையிலே. பவித்ரா, நீங்க வந்து நம்ம பீப்புளுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஹீரோயின் பவித்ராவா? சான்ஸ் கொடுத்தா தான் ப்ரூவ் பண்ண முடியும். பவி வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அவங்க சொன்னது என்னென்னா, அவங்க நிறையா இதுக்கு ஜாபுக்கு வந்து இன்டர்வியூக்கு ரெஸ்யூம்லாம் இது பண்ணியிருக்காங்க. கேபிமா எனக்கு எல்லாத்துலேயுமே சில இதில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. கேபிமா பவி படிச்சு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடும்போது லைக் வந்துட்டு அவங்க வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. அதுதான் பவி என்கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது, பவி ஓகே நம்ம வந்து ஆர்ட் ஆனால் நான் யாருமே நிராகரிக்காது இல்லையா, அதனால பவி வந்து எல்லாமே இது பண்ணுறாங்க கேபிமா. பட் ஆனால் நான் எதாவது ஒன்று நான் ப்ரூவ் பண்ணணும், இந்த மீடியாவுக்குள்ளே ப்ரூவ் பண்ணணும், அதுதான் நான் சொந்த காலில் நிற்கணும், அதுதான் நான் சொந்த காலில் நிற்கணும் பவிமா கேபிமான்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணது தான் அந்த மீடியா. சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ஆக்டிங் பண்ணிருக்காங்க. நாங்க அதான் எல்லா இன்டர்வியூ சொன்னோம், இவங்க வந்து சீனியர் ஆர்டிஸ்ட். இவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து சிங்கப்பூர்ல வந்து ஒரு சீரியல்ல வந்து இவங்க சின்ன வயசுல ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்போலேருந்தே அந்த ஆக்டிங்ல ரொம்ப ஈடுபாடு அதிகம். மீடியாக்குள்ள நான் போகணும். நார்மலா இருக்கிறவங்களே மீடியால போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா போக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா. என்னால மட்டும் எப்படி போக முடியும்னு சொன்னாங்க. ஆனா நாம போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பவித்ரா, நீங்க வந்து யுவர் ட்ரூ இன்ஸ்பிரேஷன். உங்களை மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு சொல்லுவாங்க, நான் பவித்ரா மாதிரி ஆகணும், பவித்ரா மாதிரி ஒரு ஹீரோயின் ஆவேன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க இப்ப கொடுத்தாங்க. நீங்க எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ப்ரூவ் பண்ணுவேன். எங்க அம்மாலாம் நான் இது பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. பட் கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, நான் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே அவாய்ட் பண்ணாதீங்க. ஒரு இன்டர்வியூக்குன்னு போனால் இன்டர்வியூன்னு போனால் அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட டேலண்ட் இருக்குது, நீங்கள் இது எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜை எனக்கான ஒரு ஸ்டேஜாக ஆக்கிடுவேங்கிறது தான் பவித்ரா மனசார நினைக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒன் டே இப்பே அவங்க வந்துட்டாங்க எங்களோட ஹீரோயின்.
அதிகமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி இது பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க. அண்ட் புது பொண்ணு இவங்க கல்யாணம். அப்படியா? ஆமா ஆமா. ஹை, புது பொண்ணா நீங்க? என்ஜாய் பண்ணி இது பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க. அண்ட் புது பொண்ணு இவங்க கல்யாணம். அப்படியா? ஆமா ஆமா. ஹை, புது பொண்ணா நீங்க? அவங்க அம்மாட்டே அவங்க சொல்லுவாங்களாம், இல்லை கல்யாணம் மேரேஜ் எப்படி எனக்கு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்ததான் தன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணுங்கும் போது இவ ஸ்ட்ராங்கா என்கிட்ட மெசேஜ் சொல்லும்போது ஸ்ட்ராங் அம்மா அப்பாவை மேரேஜ் ஆகுதுக்கு டவுன்னு அந்த மாதிரி சொல்ல என் ஜோடியை நான் பார்த்துக்கிறேன் போமா. பாசிட்டிவா எல்லாருக்குமே கண்டிப்பா போடுவோம். யாரு என்ன சொன்னாலும் வச்சுக்கிறேன், என்ன வேணா நீங்க சொல்லிக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கைய அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அண்ட் ரியலி ஐ எம் ஸோ அமேஸ். லைக் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது, இப்படி ஒரு டீமை மீட் பண்றதுக்கு, இப்படி ஒரு பர்சனாலிட்டியை நான் மீட் பண்றதுக்கு. ஷீ இஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நீங்க பண்ண ஒர்க் இருக்குல்ல, இட்ஸ் வெரி ஹியூஜ் அண்ட் இட்ஸ் வெரி கிரேட். ஐ எம் வெரி பிளெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Wishes for your heights. And one thing to people, it's very huge and it's very great. I'm very blessed. And congratulations. Wishes for your heights. And one thing to people, ரொம்ப கமர்ஷியலாக நிறையா ஓடிட்டு இருக்க உலகம் இது. நின்று இந்த சாங்கை ரசிக்கணும். பவிக்காகவும் லித்தனியாக்காகவும் அண்ட் எங்கள் டீமுக்காகவும் நீங்கள் இந்த சாங் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து அம்மா பொண்ணுக்கான ஒரு அழகான ஒரு பாடல். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் இது பண்ணும்போது அப்பா பொண்ணுக்கு அந்த மாதிரியான பாடல்கள் நிறையா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா பொண்ணுக்கு நீங்கள் ஏதாவது பார்க்கணும் சாங்னா நீங்கள் அந்த மழலை தாயேங்கிற சாங்கை தேடணுங்கிறது எங்கள் விருப்பம். அண்ட் நீங்கள் எப்பயாவது வந்து சேடாக இருக்கும்போதோ இல்லை சந்தோஷமாக இருக்கும்போதோ இசை ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, உங்கள் பிளேலிஸ்ட்டில் மழலை தாயை சாங் இருக்கணுங்கிறது வந்து எங்களோட வேண்டுதல். நன்றி. நீங்க சொல்லுங்க பவித்ரா, இந்த பாட்டு பத்தி பீப்புள் கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லா பாட்டும் எங்க பாட்டு எல்லாம் மேஜிக்கா இருக்கும். எஸ் சார், பீயிங் a music director. எல்லாரையும் தாண்டி ஃபர்ஸ்ட் we did the song for them. அவங்க அதை புரிஞ்சு பாராட்டும் போது, ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி காபி வந்து ஒரு வீடியோ அனுப்புறா, எங்களோட வேண்டுதல். நன்றி. நீங்க சொல்லுங்க பவித்ரா, இந்த பாட்டு பத்தி பீப்புள் கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லா பாட்டும் எங்க பாட்டு எல்லாம் மேஜிக்கா இருக்கும். எஸ் சார், பீயிங் a music director. எல்லாரையும் தாண்டி ஃபர்ஸ்ட் we did the song for them. அவங்க அதை புரிஞ்சு பாராட்டும் போது, ஏன்னா எனக்கு ஒரு வாட்டி காபி வந்து ஒரு வீடியோ அனுப்புறா. ஷீ சென்ட் மீ அந்த அழுகிற சீன் வீடியோ படி ஞாபகம் இருக்கா? ஸோ படம் நாங்கள் பாட்டெலாம் முடிச்சாச்சு, கொடுத்தாச்சு. அந்த பாட்டுக்கு தே ஆர் ஷூட்டிங். அவங்க அப்படியே அழறாங்க. எனக்கெலாம் வந்து ரொம்ப கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி இல்லை, நம்ம வெளியில் பார்க்கும் போது இவங்க கிட்ட பேசுறது கஷ்டம், இவங்க கிட்ட புரிய வைக்கிறது கஷ்டம், இவங்க இருந்தால் நமக்கு பேர்டன், இவங்க இல்லைன்னா நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் போது ஷீ டுக் தட் இனிஷியேட்டிவ். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு 100 million பாட்டு போகணும், டான்ஸ் ஆடணும், அதெல்லாம் எது வைக்கிறது கஷ்டம், இவங்க இருந்தால் நமக்கு பேர்டன், இவங்க இல்லைன்னா நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் போது
ஷீ டுக் தட் இனிஷியேட்டிவ். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப 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 ஒரு மாதிரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு 100 மில்லியன் பாட்டு போகணும், டான்ஸ் ஆடணும், அதெல்லாம் எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனஸ்ட்டாக. பட் இப்போ உங்கள் கூட தான் உட்காந்து நானும் பார்க்கும்போது எப்படி எல்லாருக்கும் கண்ணு கலங்குதோ எங்களுக்கும் அது மாதிரி தான் கண்ணு கலங்குது. ஸோ அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னா the doors will open for them as well as for us. கண்டிப்பா இந்த சாங் வந்து ஒரு பிக் ஹிட்டா இருக்கும், பிக் சக்சஸா இருக்கும். இவங்கள மாதிரி இருக்கிற பல பேருக்கும் வந்து இந்த பாட்டு மூலமா ஒரு இன்ஸ்பிரேஷனா, இவங்களுக்கான ஒரு கேட் ஓப்பனிங் ஒரு சாங்கா இருக்கும்னு நான் வாழ்த்துறேன். Thank you so much for joining us. Thank you so much. சூப்பர். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்தியன் பிரின்சஸ் with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever.